குழு ஊடாடும் அமர்வுகள் என்றால் என்ன? அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. குழு ஊடாடும் அமர்வுகள் என்பது ஒரு குறிப்பிட்ட தலைப்பை பற்றி, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இப்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட தலைப்பை பற்றி கலந்துரையாட, கற்றுக்கொள்ள அல்லது ஒரு சிக்கலுக்கு தீர்வு காண ஒரு குழுவினர் ஒன்றாக இணைந்து செயல்படும் ஒரு கூட்டு நிகழ்வாகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்க. இங்கு வெறும் ஒருவர் மட்டும் பேச, மற்றவர்கள் வேடிக்கை பார்க்கும் ஒரு வழி பாதையாக இல்லாமல், பாத்தீங்களா, ஒருவர் மட்டுமே இதில் பேச மாட்டாங்க, குழுவில் இருக்க எல்லாரும் செயல்படுவாங்க. அதாவது ஒரு வழி பாதை மட்டும் இல்லாமல் பங்கேற்பார்கள் அனைவரும் தங்களுக்குள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு தீவிரமாக ஈடுபடுவார்கள். இதுதான் குழு ஊடாடும் அமர்வுகள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சு. அடுத்து பாருங்க, இந்த குழு உறுப்பினர்களின் தொடர்பு. இந்த குழு உறுப்பினர்கள தங்களுக்குள்ள என்னென்ன தொடர்பு ஏற்படுது? இப்போ ஒரு 7 பேரா பிரிச்சிட்டோம். இந்த 7 பேருக்குள்ள முக்கியமான என்ன கலந்துரையாடல் ஏற்படும், முக்கியமான அவங்களுக்குள்ள என்ன தொடர்பு ஏற்படும், அதைத்தான் பார்க்க போறோம். இப்போ பாருங்க, என்னென்ன தொடர்பு ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாருங்க, கலந்துரையாடல் அமர்வுகளில் குழு உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கிறார்கள். என்னென்ன தொடர்புகள்? கேள்விகளை வினவுதல், கேள்வியில் அவங்களுக்குள்ள கேட்டுக்கிறாங்க. விளக்கங்களை தேடுதல், இதற்கு சரியான விளக்கம் என்ன அவங்களுக்குள்ள கேட்டுக்கிறாங்க. அடுத்து பாருங்க, தங்கள் சொந்த கருத்துக்களை வழங்குதல், தன்னுடைய ஒபினியன் சொல்றது, தன்னுடைய சொந்த கருத்துக்களை வழங்குதல். அடுத்து பாருங்க, மற்றவர்களின் கருத்துக்களை ஆய்வு செய்தல், அந்த குழுவில் யாராவது ஒரு கருத்து கொடுத்தா அந்த கருத்துக்களை ஆய்வு செய்தல். அடுத்து கடைசியா பாருங்க, முடிவுகளை வாதிடுதல். சரி, சுற்றுச்சூழல் சம்பந்தமா இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படி சொல்லி அந்த முடிவுகளை வாதிடுதல். இதுதான் அந்த உரையாடல் அமர்வுகளில் குழு உறுப்பினர்களின் தொடர்பு.